இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அதாவது 8 மணி ஷோவில் நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு. நமக்கு ஒரு அருமையான மெத்தடு. நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, கண்டிப்பாக 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யாராவது எடுக்கிறத எடுத்துங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. அதே மாதிரி கண்டினியூட்டி நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஆடினாங்க. ஒரு சூப்பரான வின்னிங். இந்த ரெண்டு ட்ராவுமே நமக்கு ஒரு மேட்ச் ஆகிங்க நல்ல ஒரு வின்னிங் தான் இருந்துச்சு. 27/207 இது வந்து நமக்கு காலையில் 1 மணிக்கு அடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 02/667 இது வந்து நமக்கு 6 மணிக்கு அடிக்கப்பட்டது. அதே மாதிரி 8 மணிக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 மணிக்கு என்ன எடுத்தாங்கன்னா 32/707 சரிங்களா? இதான் அடித்தாங்க. அதாவது 373 அப்படி தான் அடித்தாங்க. இந்த மாதிரி தான் அடித்தாங்க. இதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது, என்னம்மா நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நாளைக்கு 1 மணி ஷோலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்களாக கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு எது கணக்கு வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 24/8/2024 நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமைக்கு என்னம்மா நம்பர்கள் ஆடுவாங்கன்னா, இன்றைக்கி வந்து நமக்கு 7ஆம் நம்பர் ஃபுல்லாமே கொடுத்தாங்க. அதாவது 207 அதே மாதிரி 667 373 சரிங்களா? இதுதான் நமக்கு பேசிக்காக அடித்தாங்க. இதை வச்சு தான் நம்ம நாளைக்கு கொண்டு வர என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அதே மாதிரி என்ன மாதிரியான நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தலாம். சரிங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்கிறத பார்ப்போம். அது போக நமக்கு வந்து பி போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் கிடைக்கிது. அதே மாதிரி உங்களுக்கு சி போர்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு சில நம்பர்கள் நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏங்க 5ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3க்கு 5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 3க்கு 5ஆம் நம்பர் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. ஏன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நேற்று வந்து 207 அடித்தாங்க இல்லையா? 207க்கு நமக்கு 207க்கு உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 2க்கு 5ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. அந்த மாதிரி எதுவும் செட் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு 3க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 2க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இந்த 2 நம்பரையும் பேச வைக்கும் போது நமக்கு 5ஆம் நம்பர் தான் நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது. தெளிவான ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு. அதேமாதிரி நீங்கள் மிஷின் சார்ட்டையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த ஒரு மாதம் கொடுங்க. அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு 9வது மாதம் இல்லையா? 9வது மாதம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம மறுபடியும் வந்து பழைய மாதிரியே 3 நம்பர் மட்டுமே கொடுக்க போகிறோம். 4 நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். சரிங்களா? 3 நம்பர் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்த மாதத்துலேருந்து 9வது மாதத்துலேருந்து நமக்கு 3 நம்பர் மட்டுமே கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். அந்த மாதிரி எதாவது ஜென்ரேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து 3 நம்பர் மட்டும் நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கப்போ டக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டே இருந்தோம். அதே மாதிரி இந்த டைமும் நமக்கு ஏன்னா ஒரு நாள் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாமல் நிறைய வேலைகள் பெண்டிங் ஒர்க்காக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம முடிச்சு மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நமக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி 3 நம்பர் மட்டுமே கொடுப்போம். வேறு எதுவும் கொடுக்க மாட்டேன். அப்போ கொடுக்குறப்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்க. அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு வந்து நமக்கு 3க்கு 5ங்கிற நம்பர் கிடச்சிருக்கா. அதே மாதிரி ஒரு 0க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏங்க 0 வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் நம்பருக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் மேட்ச் ஆயிரும். அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 0வும் மேட்ச் ஆயிரும். இந்த 2 நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதாவது 5ஆம் நம்பர் அதே போல் 0 இந்த 2 நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா 0வை பொறுத்த வரைக்கும் நேற்று 207 கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேருந்து கண்டினியூட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப 0 கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா மறுக்க முடியாது. அந்த மாதிரி வருதாங்கிறதையும் பார்த்துங்க. 667 373 இல்லையா? இப்போ 373 அப்படி தான் வருது. 373 அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் 3ஆம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 செட் ஆகும். 2ஆம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 செட் ஆகும். அதே சேம் நம்பராக தான் நமக்கு 5ஆம் நம்பர் செட் ஆகுது. ரெண்டுமே ஒரே நம்பர் தான் இல்லையா? 5ஆக இருந்தாலும் 0 இருந்தாலும் ஒரே மாதிரி நம்பர். அப்படி மாதிரி செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். சரிங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு திரும்ப வந்து எனக்கு 3ஆம் நம்பர் தான் செட் ஆகுது. ஏன் 3ஆம் நம்பர் செட் ஆகுது? 7க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. நம்ம மேலே அடிச்சிருக்காங்களே, அதே மாதிரி 7க்கு 3 தான் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மறுபடியும் 7க்கு 3 ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக செட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி வருதா அப்படிங்கிறது நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 6 வந்திருக்கு, 7 வந்திருக்கு. அதே சேம் நம்பர் தான் நமக்கு திரும்ப 3ஆம் நம்பர் வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணக்கில் வருதான்றது பாருங்கள். ஆனால் 6க்கு 3 3க்கு 6 அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே அடிக்காங்களா, 6க்கு 3 அடிக்காங்களா. அதே மாதிரி மறுபடியும் நமக்கு 3க்கு 6
6க்கு 7 அதே மாதிரி 3க்கு 7க்கு 6 இங்கே வந்து 6க்கு 3 கொடுத்தாங்க இப்போ 7க்கு 3 கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா அந்த மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணால் கூட மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னோட கணக்கு எப்படி இருந்தாலும் இது மேட்ச் ஆயிரும் செட் ஆயிருங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் எனக்கு திரும்ப 4 நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று 3ஆம் நம்பர் ஆடணும் இல்லை 4 நம்பர் ஆடணும் ஏன் அப்படின்னா ரெண்டுமே பக்கம் பக்கம் நம்பர் 7க்கு 4 7க்கு 3 ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது அதனால தான் கொடுக்குறேன் பக்கத்து நம்பர் எப்போ கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்குள்ளே தான் வந்து விழுக போகுதுங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது ஏன்னா நின்னா ஒன்று முதல்ல நின்னாலும் இல்லை ரெண்டாவது நிற்கணும் முதல்ல நின்னா 3ஆம் நம்பர் ரெண்டாவது நின்னா 4 நம்பர் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுனாலே கொடுக்குறோம் அதனால தான் கொடுக்குறேன் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா 3ஆம் நம்பரும் திரும்ப ரிப்பீட்டட் நம்பரை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம ஏற்கனவே நமக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க கவனம் பார்த்தீங்கன்னா 32 37ன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி 3 கொடுத்துருக்காங்களா திரும்ப ஒரு 3ஆம் நம்பரை கொண்டு வந்து பி போர்டில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேஎல் மாதிரியே திரும்ப கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் ஒரு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்தால் எடுத்துக்கங்க தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் ஜீரோ கொடுக்குறீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0-2ன்னு ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க 0-2ன்னு ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா இந்த 0-2 ஆரம்பித்தாங்கன்னா அப்போ மறுபடியும் நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா இங்கே 0 கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி 0க்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் தவிர வேறு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு திரும்ப 7ஆம் நம்பர் தான் டவுட்டாக இருக்குது 7ஆம் நம்பர் ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது எதனால் அப்படின்னா திரும்ப வந்து 7க்கு 7ன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி 7க்கு 3ன்னு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கு மறுபடியும் 7ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது மறுபடியும் அந்த ட்ராவலில் மறுபடியும் அடுத்த ட்ராவலில் நம்ம கண்டினியூட்டியாக 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு எதுவும் வருதாங்கிறதையும் பாருங்கள் 7ஆம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாதுங்கிற மாதிரி தெரியுது எனக்கு பார்க்கலாம் எனக்கு கண்டிப்பாக 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது அதனால தான் வந்து 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 7 7 3 7 வந்துருச்சா அதே மாதிரி மறுபடியும் வந்து நமக்கு நாளை கண்டினியூட்டியில் ஒரு 7ஆம் நம்பரை வச்சு ஆடுறதுக்கான சான்ஸும் நிறையா இருக்குது அது நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே 3ஆம் நம்பர் 3ஆம் நம்பருக்கு 7 நம்பர் செட் ஆகும் ஏன்னா 3க்கு 2 3க்கு 7 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அந்த மாதிரி செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த மாதிரி உங்கள் கணக்கு வந்துச்சுன்னு எடுத்துங்க தான் தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1ஆம் நம்பர் எனக்கு 1ஆம் நம்பர்னால் 3க்கு 1 இப்படி இங்கே 6ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா 6ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி தான் நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் கொடுப்பாங்க அது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும் 3க்கு 1ங்கிறது நம்பர் எப்போயுமே கொஞ்சம் எவர்கிரீனாக வரக்கூடிய நம்பர் தான் 3க்கு 1 அந்த மாதிரி 3க்கு 1 வருதான்றதையும் பாருங்கள் நம்ம என்ன நினைக்கிறோன்னா 6 2 3 வந்துருச்சு இல்லையா அப்போ வந்து நமக்கு என்ன எதிர்பார்ப்போம்னா 7க்கு 3 3க்கு 1 அப்படிங்கிற அந்த கணக்கு தான் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் நம்ம நீங்கள் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது உங்களுக்கு எப்படி செட் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் ஒரு சூப்பரான வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் அதை தான் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் 7ஆம் நம்பர் வருதுன்னா நம்ம அதே தான் கணக்கு தான் திரும்ப 3 7ங்கிற நம்பர் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறோம் ஏன்னா இங்கே வந்து 3ஆம் நம்பர் வந்து 1 2 3 3ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு 3ஆம் நம்பருக்கான ஆட்டமே இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒரு 7ஆம் நம்பர் ஒரு 5ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு ஒரு 4ஆம் நம்பர் மேலே டவுட்டு சரிங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் நம்ம நாளைக்கு வந்து 1 மணி ஷோ தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா 1 மணிக்கு என்ன மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு கணக்கில் வருதுங்கிறதே பாருங்கள் அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் நம்ம கொடுத்த 6ஆம் நம்பர் 6 மணிக்கு 8 மணிக்கு கொடுத்த நம்பர் வந்து 3ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் கண்டிப்பாக 3ஆம் நம்பர் வரும்னு சொல்லி கொடுத்தா அதே தான் வந்துச்சு 2 3ஆம் நம்பர் வந்துச்சு ஒன்று தான் நம்ம எதிர்பார்த்து 2மே வந்துச்சு செம்மையாக அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்